ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி 1ல் கேட்ட முக்கியமான ட்ரிக்னாமெட்ரி கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதில் சால்வ் பண்ணியிருப்பேன். சிம்பிளாக வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்கமிங் எக்ஸாமில் வரவங்களுக்கு இந்த மாடல்லேருந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னன்றது பார்ப்போம். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லாம், இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 3 into sin square theta plus cosecant square theta equal to 10, then find the value of cot power 6 theta plus cosecant power 6 theta. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான சம் தான். கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, காட் பவர் 6 தீட்டா ப்ளஸ் கொசிகன் பவர் 6 தீட்டா உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் கொசிகனில் கொடுத்துட்டு கேட்குறது காட் அண்ட் கொசிகனில் கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, காட் பவர் 6 ப்ளஸ் கொசிகன் பவர் 6, கரெக்டா? இதை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? காட் ஸ்கொயர் பவர் 3 ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் பவர் 3, அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் வருமா? ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி டெரைவ் பண்ணி கொண்டு வருவீங்க. கண்டிப்பாக லென்த்தியாக போகும். ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதை எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுன்றதை சொல்கிறேன். இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ எனக்கு தெரியும். கரெக்டா? 10/3 அப்படின்றது. இதை நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா, இந்த 10/3 3 1/3 நான் பிரிச்சுக்க முடியுமா? ஓகேவா? இதை நான் ஏன் பிரிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் பார்த்துட்டேன் சைனு கொசிகன்றது, அதாவது சைனுடைய ரெசிப்ரோக்கல் தான் பார்த்தீங்கன்னா கொசிகன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபார்மெட்டை கொண்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை நான் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன் 3 + 1/3ன்னு. இப்போ பாருங்க, இங்கே சைனுடைய வேல்யூ, சைன் ஸ்கொயருடைய வேல்யூ நான் 3ன்னு எடுத்தா அதோடைய ரெசிப்ரோக்கலுடைய வேல்யூ 1/3ன்னு எடுக்க முடியுமா? கரெக்டா? ஸோ டைரக்டா இதுல இருந்தே பார்த்தீங்கன்னா வேல்யூ எடுத்துடலாம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபார்முலால போய் நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா லென்த்தியா போகும். ஓகேவா? ஸோ இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா உடைய வேல்யூ இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? ஒன்னு 3 இருக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கும். ஓகேவா? ஸோ அது எதுன்றத நான் இங்கே ட்ரையாங்கிள் வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3 வச்சே சால்வ் பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/3 தான் வரும். எனக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இது ஏன் 3 வைக்கக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா சைன் தீட்டா உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? √3 இருக்குமா? ஸோ அப்போ √3ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். கரெக்டா? இப்போ ஹைப்போட்டெனியஸ் தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கும். ஆனால் இங்கே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கு 1.732. ஸோ 1 விட 1.732 பெருசு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ வராது. ஓகேவா? இதை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் இந்த இடத்துல. அப்போ சைன் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன வரும்னா 1/3 தான் வரும். அப்போ கொசிகன் ஸ்கொயருடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 3ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா உடைய வேல்யூ 1/3 அப்படின்னா சைன் தீட்டா உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? 1/√3 இருக்குமா? ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளில் கொண்டு வரேன். ஸோ சைன் தீட்டா உடைய வேல்யூ அப்போ என்ன வரும்? 1/√3 அப்படின்னா ஹைப்போட்டெனியஸ் வேல்யூ இங்கே √3, அதே மாதிரி ஆப்போசிட் வேல்யூ இங்கே 1 அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா வந்துச்சுன்னா அட்ஜசன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? √2 இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறானோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா, காட் பவர் 6 தீட்டா ப்ளஸ் கொசிகன் பவர் 6 தீட்டா உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறான். கொசிகன் பவர் 6 தீட்டாக்கு நமக்கு தெரியும். கொசிகன் ஸ்கொயருடைய வேல்யூ எனக்கு என்ன இருக்கு? 3ன்னு இருக்கு. அப்போ கொசிகன் பவர் 6 என்னவா இருக்கணும்? 27 இருக்கும்ன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? இப்போ காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ இங்கே அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். கரெக்டா? ஸோ அப்போ √2/1 இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா காட் தீட்டா உடைய வேல்யூ. அதாவது காட் தீட்டா உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா √2. அப்போ காட் ஸ்கொயர் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? அதாவது காட் தீட்டா உடைய வேல்யூ √2 பவர் 6. ஓகேவா? அப்போ காட் ஸ்கொயர் உடைய வேல்யூ என்னது? 2. ஸோ அப்போ 2/3 8. அவ்வளோதான்.
ஸோ அப்போ இங்கே காட் பவர் 6 உடைய வேல்யூ 8. கொசிகன் ஸ்கொயருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னது, நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே 3. கொசிகன் ஸ்கொயருடைய வேல்யூ 3 அப்படின்னா கொசிகன் பவர் 6 உடைய வேல்யூ அதை கியூப் பண்ணுமா, என்ன வரும் 27. ஸோ இதோடைய ஆன்சர் 35. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மொத்தமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு தான், அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிடலாம். பட் இந்த நீங்கள் அப்ரோச்சில் போனீங்க, இந்த ஃபார்முலா அப்ரோச்சில் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாமல் திணறீங்கன்றதை பாருங்கள். ஓகேவா, இதில் இந்த சின்ன ஒரு ட்ரிக்கு வச்சுருப்பாங்க. ஓகேவா, இங்கே 10/3 அதை நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்கன்றதான் விஷயம். அதை நீங்கள் கரெக்டாக பிரிச்சுட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும், ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா. ஓகே, அடுத்த கொஷின். If cot A equal to 3/4 where A is an acute angle, then find sin 2A minus cos 3A. Okay, super. sin 2A minus cos 3A இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, sin 2A உடைய வேல்யூ தெரியும், ஆனால் cos 3A உடைய வேல்யூ நிறைய பேருக்கு தெரியாது. sin 2Aன்றது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 2 sin A cos A, 2 sin A cos A minus cos 3A உடைய வேல்யூ 4 cos cube A minus 3 cos A. ஓகேவா, 4 cos cube A minus 3 cos A. ஸோ இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டாக்கா 4 minus 4 cos cube A, இங்கே மைனஸ் 3 cos A இருக்குமா, அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் 3 cos A. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிட முடியுமா இதிலேருந்து காஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிவன் பார்த்தீங்கன்னா காட் தீட்டா, அதாவது காட் ஏ பார்த்தீங்கன்னா 3/4ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா, ஸோ இது ஆங்கிள் ஏ, இது 90 டிகிரி. ஓகேவா, இப்போ காட் வந்து இங்கே 3/4, ஹைபாட்டினியஸ் அப்போ 5ன்னு இருக்கும். ஓகேவா, பித்தாகரஸ் ட்ரிப்ளட் படி 3 4 5. ஓகேவா, இப்போ சைன் ஏ, sin ஏன்றது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ் 4/5. அடுத்தது cos A 3/5 minus 4 cos cube A 27/125 plus 3 into 3/5. ஸோ இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே 25 இருக்குது, இங்கே 125 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ எனக்கு டினாமினேட்டருக்கு நீங்கள் எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணிங்கன்னா சேம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்சிஎம் எடுத்திங்கன்னா 125 வரும். ஓகேவா, ஸோ இங்கே 25 இருக்குது, அப்போ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 125 வரும். அப்போ மேலேயும் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா, ஸோ அங்கே என்ன இருக்குது 24 into 5 120. அடுத்தது 4 into 27 108. அதுக்கப்புறம் இங்கே 3 into 3 9. இங்கே 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 125 வரும். அப்போ 9 into 25 225. அவ்வளோதான். ஸோ அப்போ 120 minus 108 12, 12 plus 225 237 divided by 125. அவ்வளோதான், ஆப்ஷன் சி. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, sin 2Aன்றது பார்த்தீங்கன்னா 2 sin A cos A, இது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி cos 3A இங்கே கூட நான் தனியாக எழுதுகிறேன், இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. cos 3A equal to 4 cos cube A minus 3 cos A. ஓகேவா, ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். Find the value of cosecant square 63 plus 3 secant square 56 minus 3 cot power 4 34 degree minus tan square 27. ஓகே, ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே cosecant square 63 இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா secant square 27 எழுதலாமா, ஏன்னா cosecant 90 minus theta தான் secant theta, கரெக்டா. அப்போ இந்த cosecant 63வே நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 90 minus 27 பிரிச்சுக்கிறேன். அப்போ cosecant 90 minus 27, cosecant 90 minus thetaன்றது secant theta. ஓகேவா, ஸோ அப்போ இது secant square 27 ஆயிரும். ஓகேவா, secant square theta minus tan square theta equal to 1. ஐடென்டிட்டி இருக்கா. ஸோ அப்போ இந்த secant ஸ்கொயரும் மைனஸ் tan ஸ்கொயர் இது என்ன ஆயிருது 1 ஆயிருது. அதுக்கப்புறம் பிளஸ் இந்த இடத்துல
சீக்கன் ஸ்கொயர் 56 இருக்கு பாத்தீங்களா, இத நான் கொசிக்கன் ஸ்கொயர் 34 னு எழுதிக்கலாமா? ஏன்னா சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இங்க 3 கொசிக்கன் ஸ்கொயர் 3 கொசிக்கன் ஸ்கொயர் 34 டிகிரி மைனஸ் 3 காட் ஸ்கொயர் 34 டிகிரி இருக்கா? இப்போ இதுல நீங்க 3 நீங்க காமனா வெளிய எடுத்தீங்கன்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அது என்னதுன்னா ஐடென்டிட்டி 1. கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா உடைய வேல்யூ 1. ஸோ அப்போ 1 + 3 ஆன்சர் இதுக்கு 4. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்ட் ரிசல்ட், இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதுல காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இதோட சிம்பிளிஃபைடு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இந்த காட் தீட்டாவை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுத முடியுமா? கரெக்டா? ஸோ அப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுத முடியும். 1/sin தீட்டான்றது கொசிக்கன் தீட்டா. ஏன்னா இங்கே ஆப்ஷனில் பூரா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னா அவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கொசிக்கன் அண்ட் சீக்கனில் கொடுத்துருக்கான். அப்போ நான் இந்த சைனை நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா கொசிக்கன் மாற்றிக்கிறேன். அப்போ இந்த காட் தீட்டாவை நான் எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டான்னு எழுத முடியுமா? கரெக்டா? ஸோ மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை அதே மாதிரி இங்கே காட் தீட்டாவை காஸ் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. அவ்வளோதான். ஸோ இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காஸ் தீட்டாவை நான் காமனாக வெளியெடுக்கலாமா? காமனாக வெளியெடுத்தா என்ன வரும்னா கொசிக்கன் தீட்டா -1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா +1. ஏன்னா வெளியே எடுத்தா மேலையும் கீழே நம்ம காசு வெளியே எடுத்துருக்கோம்ல, அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வருது கொசிக்கன் தீட்டா -1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா +1. இது ஒரு டைரக்ட் ரிசல்ட், இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான டைப். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 + 4 cot square a into tan a divided by 3 + 3 tan square a into cosecant a. ஸோ இது முக்கியமான டைப்பு. கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 sin a/3 4 cos a/3 sin a/3 cos a/3 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 4 ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறேன். காமனாக இருக்கிற இந்த 4 வெளியே எடுக்கிறேன். என்ன வரும்னா 1 + cot square a வருமா இன்ட்டு இந்த டேர்ன் ஏ இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் என்ன ஆப்ஷனை பார்க்குறேன் எல்லாமே சைன் காசில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த டேர்னை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா sin a/cos a எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இங்கே 1/cosecant, இங்கே 1/cosecant ஏன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? அதுக்கு பதிலாக நான் sin a எழுதிக்கலாமா? அவ்வளோதான். அடுத்தது இப்போ டினாமினேட்டரில் இங்கே நான் 3 நான் காமனாக வெளியெடுக்கிறேன். 3 காமனாக வெளியெடுத்தாக்கா என்ன வரும்னா 1 + tan square a. கரெக்டா? ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 1 + cot square a டிவைடட் பை 1 + tan square a. இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபைடு வேல்யூ, அதாவது டைரக்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா cot square a. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 + cot square a டிவைடட் பை 1 + tan square a ஈக்குவல் டு cot square a. அதே மாதிரி 1 + tan square a டிவைடட் பை 1 + cot square a ஈக்குவல் டு tan square a. புரியுதா? இங்க மேல காட் இருந்துச்சுன்னா cot square a, மேல tan இருந்துச்சுன்னா tan square a. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 4/3 cot square a ன்னு சொன்னேன்னா, ஸோ இந்த cot square a-வை நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? இதை cos square a டிவைடட் பை sin square a பிரிச்சுக்கலாமா? cos square a by sin square a. இப்போ இங்கே பாருங்க சைடில் என்ன இருக்கு? sin square a டிவைடட் பை cos a இருக்கு. அவ்வளோதான். ஸோ இங்கே sin square a கேன்சல், ஒரு cos a என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலாக வரது பார்த்தீங்கன்னா 4 cos a/3, அதாவது ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதிரி ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுனாக்கா நீங்கள் 2 ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள்
மொத்தமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ல முடிச்சாச்சு. எல்லா சம்மும் இந்த மாதிரி தான். நீங்க ஒரு டைரக்ட் ரிசல்ட் தெரிஞ்சது அப்படின்னா டக்கு டக்கு நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். sin a equal to root 3 by 7 and a is an acute angle. Find root 23 secant a cosecant a. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணோம்ல, இந்த sin a ல இருந்து பார்த்தீங்கன்னா secant a cosecant a கண்டுபிடிச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்றதா இதுல இது. ஓகேவா? ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. 2 cosecant a equal to 3 secant a. Then find the value of 1 minus cos a into 1 plus cos a divided by 1 minus sin a divided by 1 plus sin a. Okay. First, okay. இங்க 2 cosecant a equal to 3 secant a கொடுத்திருக்கான். கரெக்டா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா cosecant a இந்த சைடு போச்சுன்னு, அதாவது இந்த ரைட் சைடு போச்சுனாக்கா என்ன வரும்னா இதுல 1 by cosecant a வரும், அதாவது sin a வரும். கரெக்டா? ஸோ இந்த secant a எங்கிட்ட வந்துச்சுனாக்கா என்ன வரும்னாக்கா இங்க cos a வரும். ஸோ அப்ப tan a equal to 2 by 3 நான் எழுதிக்கலாமா? இத எழுதிக்கலாமா? ஏன்னா இங்க secant aன்றது பாத்தீங்கன்னா 1 by cos, இங்க cosecant இங்க போச்சுனாக்கா என்ன வரும்னா sin வரும். இப்போ sin a by cos a equal to இங்க 2 by 3, அதாவது sin a by cos a ன்றது பாத்தீங்கன்னா tan a உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 2 by 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு வரேன், என்ன கேக்குறாங்கன்றது பாருங்க. இங்க 1 plus cos a into 1 minus cos a, a plus b into a minus b, 1 minus cos square a by இங்க 1 minus sin square a, 1 minus cos square a divided by 1 minus sin square a. இதோடைய டைரக்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இது தெரிஞ்சுன்னா சம்மே முடிஞ்சு. இதை நீங்க பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? tan square a, அவ்வளவுதான். ஸோ இப்போ tan a நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கேட்கறது tan square a ன்னு கேட்குறான். ஸோ tan a உடைய வேல்யூ 2 by 3 னா tan square a உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 by 9, அவ்வளவுதான். ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க 1 minus cos square a divided by 1 minus sin square a ன்றது என்ன அப்படின்னாக்கா equal to tan square a ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஞாபகம் வச்சு நீங்கள் அதை அப்ளை பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாக்கா நிறையா சம்ம வந்து பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம். அது தெரியாமல் இருக்கிறனால தான் நீங்கள் உட்காந்து டெரைவ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அல்ஜிப்ராலையும் சரி ட்ரிக்னாமெட்ரிலையும் சரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நிறையா. அதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் செம்ம. ஓகேவா? ஓகே சரி. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். cos theta divided by 1 plus sin theta plus 1 plus sin theta divided by cos theta. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ரிசல்ட். எல்லாமே நிறையாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிசல்ட்டை தான் அவன் டெரைவ் பண்ணி என்ன வரும்னு கேட்குறான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இதோட ஆன்சர் எனக்கு தெரியும். இது வந்து 2 secant theta வரும். பட் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் cos square theta பிளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர், அதாவது a plus b ஹோல் ஸ்கொயரா. ஸோ அப்போ a ஸ்கொயர் plus b square plus 2ab 2 sin theta divided by 1 plus sin theta into cos theta. இப்போ இங்க பாருங்க sin square theta plus cos square theta என்னது இங்க 1 வந்துருமா? கரெக்ட்டா? ஸோ அப்போ இங்க 1 plus இங்க ஒரு 1 இருக்கு. அப்போ என்ன வரும்? 2 plus 2 sin theta இருக்கு. அதில் நான் 2 நான் வெளியே எடுத்துட்டேன்னா என்ன வரும்? 1 plus sin theta இருக்கா? 1 plus sin theta divided by இங்க 1 plus sin theta into cos theta. 1 plus sin theta 1 plus sin theta என்னது கேன்சல் ஆயிருமா? இங்க 1 by cos theta இருக்கு. 1 by cos theta எதுக்கு ஈக்குவல்? secant theta க்கு ஈக்குவல். அவ்வளவுதான். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ரிசல்ட் வந்து நான் அந்த மேக்ஸ் சீரிஸ் நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நான் 2-3 சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் பார்த்தோன்னே நான் அவ்வளோதான் 2 secant தான் அடிச்சுட்டு போயிடுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேவா? அடுத்தது cosecant a equal to 5 by 3. Then find the value of 9 into 1 plus cot square theta
divided by 80 into 1 minus secant A into 1 plus secant A. Okay. So first நான் இதை வந்து simplify பண்றேன். 9 into 1 plus cot square theta ன்றது பார்த்தீங்கன்னா cosecant square theta. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 1 plus cot square ஏவை எப்படி எழுதலாம்? cosecant square ஏன்னு எழுத முடியுமா? divided by அடுத்தது 80 into 1 minus secant square A, அதாவது A plus B into A minus B, A square minus B square, 1 minus secant square A. இதை என்ன போட்டுறக்கூடாது? tan square ஏன்னு போட்டுருவீங்க அவசரத்தில். ஓகேவா? secant square A minus tan square A. இதுதான் பார்த்தீங்கன்னா 1. கரெக்டா? ஸோ அப்போ 1 minus secant square ஏன்றது பார்த்தீங்கன்னா minus tan square ஏன்னு வரும். புரியுதா? அவசரத்தில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் இங்கே சைடில் எழுதி காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ 9 இன்ட்டு இங்கே cosecant A, 9 into cosecant square A இருக்கு. cosecant A கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5/3. அப்போ cosecant square A என்ன வரும்? 25 divided by 9 வருமா? ஸோ அப்போ இந்த 9 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 80 into 1 minus secant square A. cosecant A வந்து பார்த்தீங்கன்னா 5/3 அப்படின்னா secant A வந்து 5/4. ஓகேவா? 3 4 5 triplet. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 25 divided by ஸ்கொயர் பண்ணாக்கா 25 divided by 16. அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல minus 9/16 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 16ஐயும் இந்த 80ஐயும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? கரெக்டா? அடுத்து இந்த 5ஐயும் இந்த 25ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 5 டைம்ஸு. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் -9 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் -5/9. அவ்வளோதான். இங்கே இருக்குது ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இதுவும் டைரக்ட் ரிசல்ட். x equal to a sin theta and y equal to a cos theta, then find the relationship between x, y and a. ஒண்ணுமே இல்லை, ரெண்டு சைடுமே நீங்க ஸ்கொயர் பண்ணிருங்க. x ஸ்கொயர், இப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டாவா? இப்போ நான் y ஸ்கொயர் பண்றேன், என்ன வரும்? a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டாவா? ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்னன்னா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குமா? அதில் நான் ஏ ஸ்கொயர் நான் காமனாக வெளியெடுத்துட்டேன்னா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதோடைய வேல்யூ 1. கரெக்டா? ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அதுதான். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் உடைய வேல்யூ ஏ சைன் தீட்டா, ஒய்யுடைய வேல்யூ ஏ காஸ் தீட்டான்னு இருந்துச்சுன்னா அதோடைய டைரக்ட் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. அடுத்தது, let ABC be right angled triangle such that B equal to angle B equal to 90 degree. If tan A equal to 1, then find the value of cos A into secant A. Sorry, cosecant A into secant A. ஓகே. இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டான். அதில் ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குது? 90 டிகிரி எங்கே இருக்குது? பின்றதுல இருக்குன்ட்டாங்க. ஓகேவா? பி தான் பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு கொடுத்துட்டான். இப்போ டர்ன் ஏன்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க? 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டர்ன் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏ உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 45 டிகிரியாக இருக்கும்ல. ஏன்னா டர்னில் பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் எனக்கு 1 வரும் அப்படின்னா டர்ன் 45க்கு தான் பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்போ இந்த ஏ உடைய வேல்யூ எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு, 45. கரெக்டா? ஸோ சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? 180 டிகிரியா? கரெக்டா? அப்போ இங்கே ஆல்ரெடி பியில் வந்து 90 டிகிரி, இங்கே 45 டிகிரி வந்துருச்சு. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 45 டிகிரி. ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இது. ஓகேவா? ஸோ 45 45 இங்கே 90. இப்போ என்ன கேட்குறான்? கொசிகன் ஏ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கன் ஏ என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இப்போ அவன் ஏ கேட்காம சிஏ வச்சு கூட கேட்கலாம் சில நேரம். ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த சி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ஏ வந்து உங்களுக்கு 45 தெரிஞ்சு அப்படியே நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்லாம் இதெல்லாம் தேவையில்லை, குழப்பறக்காக கொடுத்துருப்பான். மேபி இப்போ கொஸ்டின் வந்து கொசிகன் ஏ இன்ட்டு சீக்கன் சி இப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சின்ற ஆங்கிள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கொசிகன் 45ன்றது என்னது? கொசிகன் 45 √2, அதே மாதிரி சீக்கன் 45 √2, √2 இன்ட்டு √2 2. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்,
ரொம்ப முக்கியமானது. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுனா அந்த சம்ம பாத்தீங்கன்னா கண்ணை மூடி டக்குன்னு போட்டு போயிடலாம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டர்ன் 30 ஓட வேல்யூலாம் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. யூஸ்வலா பண்றது என்ன பண்ணுவீங்கன்னா டர்ன் 30 ஈக்குவல் டு 1/√3 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க டெரைவ் பண்ணி கொண்டு வருவீங்க. எதுவுமே தேவையில்லை. இதை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரிசல்ட், அது என்னன்றதை சொல்லிடுறேன். இந்த ரிசல்ட் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 2 tan theta divided by, இங்கே எழுதுறேன், 2 tan theta divided by 1 plus tan square theta. இது எதோட ஃபார்முலான்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவீங்க? tan 2a சொல்லுவீங்க. கரெக்டா? அதுதான் தப்பு. tan 2aன்றது 2 tan a divided by 1 minus tan square a. இங்கே 1 plus இருக்கு. ஓகேவா? அப்ப இது எதோடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது sin 2a. sin 2 theta. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 2 thetaக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 2 sin theta into cos theta. அதே மாதிரி ஆல்டர்னேட் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டர்ன்ல ஒன்று இருக்கு, அதுதான் இது. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசுக்கும் இருக்கு, அதுவும் நான் எழுதுறேன். 1 மைனஸ், ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டுமே 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு cos 2 theta. ஓகேவா? ஸோ இப்போ sin 2 theta டிவைடட் பை cos 2 theta, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் கிடைக்கிறதா tan 2 theta. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே 1 plus tan ஸ்கொயரும் இங்கே 1 plus tan ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 2 tan theta டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா tan 2 theta உடைய ஃபார்முலா. புரியுதா? இந்த மூணுமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா sin 2 தீட்டான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ இங்கே தீட்டான்றது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இது sin, இது எதுக்கு ஈக்குவல்? 2 தீட்டாக்கு ஈக்குவல். தீட்டா 30 டிகிரி, அப்போ இது பார்த்தீங்கன்னா sin 60 டிகிரின்னு வரும். sin 60 டிகிரி ஆப்ஷன்ல இல்லைன்னா cos 30 டிகிரி, அவ்வளோதான். ஏன்னா sin 60 எதுக்கு ஈக்குவல்? sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டா. ஓகேவா? அப்போ cos 30க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே தேவையில்லை, கண்ணை மூடி நீங்கள் போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? இது தெரியலன்னா நீங்கள் உட்காந்து நீங்கள் டெரைவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கொஷினே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இதே கொஷினை என்ன பண்ணியிருப்பான், 1 மைனஸ் tan ஸ்கொயர் 30 டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் 30, இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்பான். அப்போ உங்களுக்கு cos 2 thetaன்றது தெரிஞ்சிருச்சுன்னா கண்ணை மூடிட்டு போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய ரிசல்ட்டு. ஓகேவா? இந்த மூணையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். A ladder 28 meter long leans against a wall making an angle of 60 degree with the ground. Find the height at which the ladder touch the wall. ஓகே, என்ன சொல்லியிருக்கான்? ஸோ ஒரு லேடருடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 28 மீட்டர் இருக்குது. அதை வந்து இந்த வால்க்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுறான், அப்படி பிளேஸ் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 28 மீட்டர்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து கிரவுண்டோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இப்படி சாட்சி வச்சு அந்த வாலோடைய சாட்சி வைக்கிறனால கிரவுண்டோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ மேக் ஆகுது அப்படின்னா, ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி மேக் ஆகுதுன்ட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அதை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். அதாவது இந்த கிரவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடருடைய எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வாலை டச் பண்ணது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஏன்னா அந்த கிரவுண்டோடைய வால் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 90, இங்கே ஆல்ரெடி 60 கொடுத்துட்டா, அப்போ இந்த ஆங்கிள் 30. நான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போன என்டிபிசிக்கு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்லாம் நான் சொல்லியிருந்தேன். அது தெரிஞ்சுன்னா இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலான்னு சொன்னேன். இது என்ன அப்படின்னா 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்கணும். 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ 1 பார்ட்டா இருந்துச்சுன்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ √3 பார்ட்டாகவும் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ 2 பார்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா?
ஸோ இதில் நீங்கள் வந்து டேர்னு அதை வச்சுலாம் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்களா, அதெல்லாம் தேவையில்லை. ரேஷியோ வச்சு நான் சால்வ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள வேல்யூ தெரியும் 28 மீட்டர்னு. அப்போ 2 பார்ட்டு தான் இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் 2 பார்ட் இருக்கா, அப்போ 2 பார்ட்டு தான் 28 அப்படின்னா எனக்கு தேவை என்ன தேவை, இந்த இங்கே 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த வேல்யூ தேவை. கரெக்டாக 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ள பார்ட் எவ்வளோ, √3 பார்ட். √3 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் இங்கே 14 √3 அப்போ 14 இன்ட்டு 1.74 அவன் √3 1.74 வைக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ 14 இன்ட்டு 228. அடுத்தது இங்கே 0.3 மைனஸ் பண்ணாக்கா 4.2 23.8 வருது. அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருக்கான், போட்டுறக்கூடாது. இங்கே 0.4 இருக்குது. ஸோ இப்போ 14 இன்ட்டு 0.4 0.56. அந்த 0.56 ஆட் பண்ணாக்கா 24.36. அவ்வளோதான். ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24.36. இந்த ஹைட் என்னவா இருக்கும்னா 24.36 இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா NTPC CBT 1ல் கேட்ட முக்கியமான ட்ரிக்னாமெட்ரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஓகேவா. ட்ரிக்னாமெட்ரி கொஷின்ஸு CBT 1ல் அந்த அளவுக்கு பெருசாக கேட்கல. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கொஷின்குள்ளே தான் இருந்துச்சு. அதுவும் சில நிறையா மாடல் ரிப்பிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செலக்டிவாக கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ட்ரிக்னாமெட்ரி CBT 1ல் வந்து கம்மியாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னால CBT 2ல் வந்து அப்போ அதே மாதிரி தான் இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. மேபி CBT 2ல் வந்து அதிகமாக கூட கேட்கலாம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயே 2 கொஷின் கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் எது கேட்டாலும் நீங்கள் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகேவா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான கொஷின் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.